ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக நல்ல வீடு ஒன்று அமைஞ்சது. நாங்கள் ஷிஃப்ட் ஆயாச்சு. இந்த வீடு மொதல் எங்கள் வீட்டுக்கார் பார்க்கும்பொழுது என்ன பண்ணார்னா, வீடியோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணார். ஃபஸ்ட்டு அவர் தான் பார்த்தார் இந்த வீட்டை. ஸோ வீடியோ எடுக்கும் போது இந்த மாதிரி தான் தலைகீழ சுற்றிக்கிட்டு எடுத்திருக்காரு. இருந்தாலுமே நம்ம ஒரு வாட்டி போய் நேரில் பார்த்துட்டு சூஸ் பண்ணால் தானே நல்லாயிருக்கும், வீடு எப்படி இருக்குது, வாஸ்துப்படி இருக்கா அப்படின்றது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, போய் வீக்கெண்டில் போய் பார்க்க போனோம். ஸோ ஒரு வீடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இருக்கிற ஏற்கனவே கிழக்கு வாசப்படியான வீடு தான். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி உடனே நம்ம குடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கான எம்டி டூர் தான் இது, நம்மளுடைய ஹோம் டூர். நம்ம போட போகிறது. ஸோ இந்த வீட்டை நம்ம முதல்ல குடி போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், முந்தின நாள் பால் காய்ச்சறதுக்கு முந்தின நாளே பால்லாம் காசணும் அப்படின்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், ஒரு பக்கெட்டு, ஒரு மாப்பு, ஒரு தொடப்பம், மூணுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடு நம்ம துடைக்கும் பொழுது அதில் ஒரு சில பொருட்கள் ஆட் பண்ணி நம்ம துடைச்சோம்னா அதில் இருக்க நெகட்டிவ் தாட்லாம் வெளியே போயிடும். ஸோ அது நம்மளுடைய நம்பிக்கை, அவங்கவுங்களுடைய நம்பிக்கை சொல்லலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அப்படி செய்யுங்க. நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை புது வீடு பால் காய்ச்சறதா இருந்தாலும் சரி, அது மாதிரி பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு டிப்ஸ் அவங்களுக்கு. மெயினாக நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். ஸோ தண்ணி நல்லா வருது. நான் டேப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் போன உடனேவே. ஏன்னா தண்ணி இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது சிட்டி சைட்லாம், அதனால தான். இருந்தாலுமே தண்ணி உப்பு தண்ணியாக இல்லை அது என்ன தண்ணி அப்படின்னு தெரியல. அதில் சமைக்கவும் கூடாது, குடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஓனர். ஸோ அது அவங்களுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லையா. மற்றபடி மற்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குளிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அந்த மாதிரி. ஸோ குடிக்கிறதுக்கு நான் இப்போ கேன் தண்ணி தான் வாங்குகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பியூரிட் போட்டோம்னா பியூரிட் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றாங்க. அது ஏதோ மெட்ரோ வாட்டர், கார்பரேஷன் வாட்டர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வருது அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹவுஸ் ஓனர். ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதனால் பியூரிட்டுமே ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ டெய்லியுமே கேன் தண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ நம்ம வீடியோ எடுத்தாச்சு, கொஞ்சம் லேட்டாக தான் போடுற மாதிரி இருக்குது. நம்ம எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. ஷிஃப்ட் ஆனால் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வேலை இருக்கும், எவ்வளோ ப்ராசஸ் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ வீடு பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஹாலு, 2 பெட்ரூமு, கிச்சனு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்கு தான் இங்கே இருக்க போகிறது. பர்மனெண்ட்டாக கிடையாது. இது ரெண்டல் ஹவுஸ் தான். ஸோ ஓன் ஹவுஸ் கிடையாது. நம்மளுடைய ஓன் ஹவுஸை விட்டுட்டு ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இருந்தாலுமே ஓன் ஹவுஸில் இருக்கிற ஃபீல் நம்மளுக்கு ரெண்டல் ஹவுஸில் இருக்காது எப்போவுமே. இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிறதுக்கு இந்த வீடு தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ஓன் ஹவுஸ் மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதில் இங்கே தான் நம்மளுக்கு ஈசான மூலையில் தான் பூஜை அறை வச்சுருக்காங்க. அவங்க ஆல்ரெடி டோர் போட்டு ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் மேற்க பார்த்து இந்த பூஜை அறையை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கிழக்கு பார்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லை. நம்மளுடைய பூஜை ரூம் அந்த கபோர்ட் எடுத்துகிட்டு வரல நாங்கள், பூஜை ரூம் யூனிட்டை. ஸோ இதில் இருக்க பூஜையிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மேற்க பார்த்து வச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, மேற்க பார்த்தும் வைக்கலாம், வடக்க பார்த்தும் வைக்கலாம், தெற்க பார்த்து தான் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாடுலர் கிச்சன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த கிச்சன்ஸ்லாம் ஏற்கனவே ரொம்ப பழசாக இருக்குது. ஸோ ட்ராஸ்லாம் இழுத்தோம்னா கொஞ்சம் உளுத்து போய் கொட்டுற மாதிரி இருக்குது. அதனால் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நமக்கு ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஸ்டெப்புக்கு கீழே ஒரு ரூம் மாதிரி கன்வீனியண்ட்டாக வச்சுருக்காங்க. அது கீழே ஒரு மோட்டரும் போரும் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது. இந்த சைடு துணியெல்லாம் காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாஷிங் மிஷினும் வைக்கலாம். இங்கே ஒரு ரூம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த வீடு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இனிமேல் வீடியோ போகிறத பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூட ஆல் என்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.